எல்லாருமே வந்து காத்துட்ருக்காங்க. எப்படியாவது வந்து சிவா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிவா வரவே வரல. அதனால் என்ன பண்ணுறது எல்லாம் தவிக்கிறாங்க. கண்டிப்பாக சிவா வரப்போகிறதில்ல. ஸ்னேகா விடவும் மாட்டா. ஏன் மருமகளாச்சே, என் பேச்சை கேட்காம எப்படி இருப்பா? அதனால் சிவா வரலன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணுறது தான் இவங்களுக்கு நல்லது. இன்னும் சிவா வருவான்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சிரிக்கிறாங்க. உண்மையிலேயே சிவா வரமாட்டான்ல அக்கா அப்படின்னோடனே, அதெல்லாம் வரமாட்டான்டா, எல்லாம் ஸ்னேகா பார்த்துப்பா. என் மருமக இருக்கும்போது எனக்கு என்னடா குறைச்சல, அது எப்படி வர விடுவா சிவாவை அப்படின்னோடனே, சூப்பர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி வந்து பாராட்டுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து புரோகிதர்ஸ் எல்லாருமே வந்து டைம் ஆகிடுச்சிங்க, இதுக்கப்புறமா வந்து தாலி பிரித்து கோக்க முடியாது, இன்னும் 5 நிமிஷத்தில் தாலி பிரித்து கோக்கலைன்னா அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலைன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த முகூர்த்தம் போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னபூர்ணி மனசு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சிவா இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. எப்போவுமே வந்து அன்னபூர்ணி பேச்சை கேட்காம இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டு எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னோடனே, வேறு வழி இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் அப்படி சொல்ல வராங்க. இந்த விழா நடக்காது அப்படி சொல்ல வராங்க. அதுக்குள்ளேயுமே கரெக்டாக சிவா வந்துட்டார். சிவா பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பாக வந்துட்டார் பார்த்தீங்களா, டாக்டரை பற்றி எனக்கு தெரியாதா, அவங்க மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்காரு, அதான் கரெக்டாக வந்துட்டார் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க சிந்து. ஆமாப்பா சிவா, இங்கே எல்லாருமே வந்து உன்னை பற்றி நினச்சிட்டோம், நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு, ஏன் நானே கூட நீ வரமாட்ட போட்டிருக்கு, ஆஃபீஸில் வந்து அந்த ஒர்க்கில் வந்து மாட்டிக்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் நினச்சேன். ஆனால் நீ வருவ எதிர்பார்க்கலப்பா, உண்மையிலே சிந்துவோட நம்பிக்கை வீணாக போகலப்பா அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு சிந்துவை பார்த்து அப்படி முறைக்கிறார் சிவா. சரிப்பா வா, நான் வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு. எப்படி இவன் வந்தான்னு தெரியலையே, இந்த மாதிரி ஸ்னேகா பண்ணிட்டாலே இவனை பிடிச்சி வைக்க முடியல அவளால் அப்படி ஸ்னேகா கால் போட்டு, என்ன ஸ்னேகா நீ இப்படி பண்ணிட்ட, எதுக்காக வந்து அவனை விட்ட அப்படின்னோடனே, நான் ஆப்ரேஷன் சொல்லி தான் உள்ளே போட்டேன், ஆனால் அவர் வந்து எப்படியோ வெளியே வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு கிளம்பிட்டாரு, நான் எவ்வளோ சொன்னாலும் வந்து கேட்கவே கேட்கல சிவா அப்படின்னோடனே, இந்த சிவா எப்போவும் அப்படி தான், அந்த அன்னபூர்ணி பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது இவனுக்கு அப்படி சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து அன்னபூர்ணி வந்து சிவாவையும் நம்ம என்ன பண்ணுறாங்க, சிந்துவையும் உட்கார வைக்கிறாங்க. அப்போ சிந்துக்கு வந்து சிவா வந்து அந்த தாலி பிரித்து கோத்த தாலியை வந்து போடுறாரு கழுத்தில். இங்கே அதே மாதிரி பைரவிக்கு வந்து ஆர்வம் வந்து பிரித்து அந்த கட்டின தாலியை வந்து அதை கோத்து கொடுக்குற தாலியை வந்து கழுத்தில் வந்து மாட்டி விடுறாரு. 2 பேருமே வந்து அப்படியே பார்த்துக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தரை. இங்கே சிந்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எனக்கு நல்லா தெரியும் டாக்டரே, நீ வந்துடுவேன்னு, அதுக்கு தான் நான் காத்துன்னு கிடந்தேன். இப்போது என் நம்பிக்கை வந்து வீணா போல பற்றியா, நீ வந்துட்ட பற்றியா அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. நான் உனக்காக ஒன்றும் வரல, நான் பெரியம்மாக்காக தான் வந்தேன். யாருக்காக வந்தா என்ன, ஆக முதல்ல நீ வந்துட்டல்ல, எனக்கு அது போதும் டாக்டரே அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு பார்த்து அப்படியே செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு, தாங்கிக்கவே முடியல. சரிப்பா, நல்லபடி ஃபங்க்ஷன் முடிஞ்சது, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, குங்குமம் வச்சு விடுப்பா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. உன்னை வந்து வச்சு விடு கண்ணா அப்படின்னோடனே, சரி வேறு வழி இல்லாமல் வச்சு விடுறாரு. அதே மாதிரி வந்து இந்த ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் குங்குமம் வச்சு விடணும். ஐயோ நெருங்கி நான் குங்குமம்லாம் வைக்க முடியுமா, எதுக்கு இந்த விபரீத ஆசை உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருக்காரு. என்ன பார்த்துட்ருக்கேங்க, வைங்க அப்படி சொல்லி சொன்னால், அப்பா நல்ல காலம் அவளே வைக்க சொல்கிறாளா, வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. பார்த்துட்டு போய் முறைக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பெரியம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வேலைக்கு போயிட்டு வந்தது, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னா, போப்பா ரெஸ்ட் எடுத்துக்கப்பா அப்படின்னோடனே, சிந்து நீயும் போமா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் போய் தனியாக ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து சிந்து வந்து அப்படியே வந்து போகிறதையும் பார்த்துட்ருக்காங்க. எப்போ தான் நம்மக்கிட்ட நல்லா பேச போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா செம டென்ஷனாக இருக்காங்க. சே இப்படி ஆயிடுச்சே, ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு சிவா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அவங்க அப்பா வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. பார்த்தல இப்போவே வந்து அந்த அன்னபூர்ணிக்காக அவங்க வீட்டில் ரிலேஷனுக்கு ஓடி போயிடறான். இதே மாதிரி இருந்தால் எப்படி, இதை விடக்கூடாது ஸ்னேகா, நீ தான் வந்து எப்படியாவது பேசி இங்கே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்க வேண்டியதானே, வேறு மாதிரி தான் இதை டீல் பண்ணணும் ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. சரிப்பா இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்றாங்க.